கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதம் 68வது சங்கீதத்திலிருந்து பாசமானவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 68ஆம் சங்கீதம் 1 முதல் 35 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்திருக்கிறோம். 18 வசனங்கள் வரைக்கும் வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது ஜெபத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து தான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்படுதான தாவீதின் பாட்டாகிய சங்கீதம் 68ஆம் சங்கீதத்தை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரமாகிய சீயோனுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சீயோனிலே உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் தூக்கி சுமந்த போது இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடுகிறார்கள் என்பதை குறித்துதான் இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய மகிமையிலே எழுந்தருளியிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உடையவர். தேவனுடைய வல்லமை மகத்துவம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. நீதிமான்களாகிய தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி செபிக்கும் பொழுது அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தின் மேற்பகுதியை நாம் வாசிப்போம். அஜிதா வாசிமா. தேவனே சம்பூர்ண மழையை பொழிய பண்ணுகிறார். தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கால வேளையிலே ஜபத்திலே வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர் என்று பார்க்கிறோம். இங்கு சம்பூர்ண மழை என்று சொல்லும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்கள், முழுமையான ஆசீர்வாதங்கள், திரளான ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்துதான் இக்காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். மழை எப்படி உண்டாகிறது? கர்த்தர் கட்டளையிட்டதினாலே மழை உண்டாகிறது. கர்த்தர் உண்டாக்குகிறதுனாலே மழை உண்டாகிறது என்பதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே உறைந்த மழையும் கல் மழையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையும் பார்த்து பூமியுமே பெய்யுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிட்டு சொன்னாலே மழை பொழிகிறது என்று பார்க்கிறோம். பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தம்முடைய பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் சொல்லப்படுகிறது. மேகங்கள் நிறைந்திருப்பதினாலே பூமியின் மேல் மழை பொழிகிறது. ஹல்லேலூயா. சயின்ஸ் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது மழை எப்படி உண்டாகிறது என்றால் மேகத்திலிருந்து பொழியும் நீரைத்தான் நாம் மழை என்று சொல்லுகிறோம். அதாவது கலெக்ஷன், எவாபரேஷன், கண்டென்சேஷன், precipitation. ஹல்லேலூயா. கலெக்ஷன் சேகரிக்கப்பட்டதான நீர், எவாபரேஷன் என்று சொல்லும் பொழுது ஆவியாதல், கண்டென்சேஷன் என்று சொல்லும் பொழுது ஒடுக்குதல், precipitation என்று சொல்லும் பொழுது மழையாக இவ்வுலகத்திலே பொழிகிறது என்று பார்க்கிறோம். பூமியின் மீது பொழிகிறது. இப்படிதான் சயின்ஸ் சொல்லுகிறது. ஆக தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டளையிடுவதினாலே மழை நமக்கு பொழிதருகிறது. மழை பொழிதருகிறது. யாருக்கு எப்படியாகலாம் திகழ்கிறது? தேவ பிள்ளைகளாகிய தேவ ஜனங்களுக்கு சம்பூர்ண மழையை அவர் பெய்ய பண்ணுகிறார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பொழியவும்
நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கவும் உமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பொழிய செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்து தேவ நதியினாலே செழிப்பாக்குகிறார். தானியங்களை விளைவிக்கிறார். தானியங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 65ஆம் சங்கீதம் 9-10 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. ஆக தேவனாகிய கர்த்தர் மழையை கட்டளையிடுவதினாலே பலன்களாகிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். சில வேளைகளிலே தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமாய் கிடைப்பதில்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இத்தனை காரியங்கள் சம்பவிக்கிறது என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எங்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு சரிவு வரும் பொழுது, ஒரு விரிசல் உண்டாகும் போது அதை சீர்படுத்துவதற்குண்டான வழி வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சம்பூர்ண மழை பொழியாததற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிப்போம். அஜிதா வாசி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிப்போம். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளையும் என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோய்களை அனுப்பும் பொழுது என்னாவும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக சம்பூர்ணமாக முழுமையான ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் என்ன காரணம் என்று பார்க்கும்போது தாழ்த்தி செபிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே ஒரு குறைவு வந்துவிட்டது, என்னுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் போராட்டம் வந்துவிட்டாலே தேவ சமூகத்தை நோக்கி நம்மை அர்ப்பணித்து நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மையோடு கூட நாம் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் காரியமாக தாழ்த்தி செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக மனம் திரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார், தேசத்திற்கே சேமத்தை அருளுகிறார் என்று பார்க்கிறோம். முதல் காரியமாக தாழ்த்தி செபியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த நாட்களிலே ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சோதனைக்கு நாம் உட்படாதபடிக்கு விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்று யாக்கோபின் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. துன்ப வேளையிலே அநேக வேளையில் நாம் சோர்ந்து போகிறோம், துவந்து போகிறோம், என்ன செய்வது அறியாது நாம் திகைத்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை அவர் அற்புதங்களை செய்வதற்கு
வல்லவராக இருக்கிறார். என்னுடைய பிரச்சனையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் விசுவாசித்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் ஜெபத்திலே உறுதியாய் நாம் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன் என்று பார்க்கும் பொழுது நீ கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உன்னை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை அவர் பார்த்து உனக்கு கிருபை அளித்து அவராலே உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கிளாடிஸ் அவர்கள் வாசிப்பார்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கு உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவள் யோசியா ராஜாவுக்கு சொல்லுகிறதான காரியம். கர்த்தர் அவளுக்கு சொன்னதான், உன்னுடைய இருதயம், யோசியாவை பார்த்து சொல்லுகிறார்கள், உன் இருதயம் இலகி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி அவரை பணிந்து கொண்டு அவரிடத்தில் அழுதபடியினாலே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று பார்க்கிறோம். இது யோசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் யூத ராஜாக்களிலே பார்க்கும் பொழுது இவன் எத்தனாவது ராஜாவாக இருந்தான் என்று பார்க்கும் பொழுது 16வது ராஜாவாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது சாலமோனுக்கு பிற்பாடாக ராஜ்யங்கள் பிளவுபட்ட போது யூத ராஜ்யத்திலே யோசியா 16வது ராஜாவாக வந்தான் என்று பார்க்கிறோம். இவன் ராஜாவான போது இவனுடைய வயது என்னவென்று பார்க்கும்போது 8 வயதாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். யூதாவிலே 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று பார்க்கிறோம். இதை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்படுகிறது. நம்ம எல்லோரும் சொல்லுவோம், 8 வயது பிள்ளை என்று சொன்னால் சிறு பிள்ளை. நம்ம என்ன சொல்லுவோம்? சிறு பிள்ளை. இந்த சிறு பிள்ளை யூத ராஜ்யத்திற்கே ஒரு அரசனாக திகழ்ந்தான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய அவன் செய்த காரியங்களை குறித்து பார்க்கும்போது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீதினுடைய வழிகளில் அவன் நடந்தான் என்று பார்க்கிறோம். இந்த யோசியாவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் இருக்கிற தலைமுறைகளை நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 17வது தலைமுறையாக இவன் வந்தான் என்று பார்க்கிறோம். தாவீதுடைய வம்சத்திலே 17வது தலைமுறையாக இவன் வந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்த போதிலும் அவனுடைய தகப்பன் பெயர் சொல்லவில்லை, மாறாக தாவீதினுடைய வழிகளிலே வலது இடதுபுறம் சாயாமல் அவன் நடந்தான் என்று பார்க்கிறோம். தேவனை தேட ஆரம்பித்தான். ஆலயத்தை அவன் பழுது பார்த்து சுத்திகரிக்க தொடங்கினான் என்று பார்க்கிறோம். விக்கிரக தோப்புகளையும் தோப்பு விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவன் உடைத்து போட்டவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இவனுடைய நாட்களிலே நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் கண்டெடுக்கப்பட்டு அவ்வார்த்தையில் எழுதியிருக்கிறபடி அவன் மனம் கசந்து கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய இருதயத்தை இலக்கி தாழ்த்தி பணிந்து கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அவன் அழுது ஜெபித்ததான காரியங்களை கர்த்தர் பார்த்து உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லப்படுகிறது. ஆக தேவ பிள்ளைகள் தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்க
அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இந்த ஸ்தலத்திற்கு ஒரு பொல்லாப்பும் நேரிடாது, உன் கண்கள் காணாது, உன்னுடைய நாட்களில் எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாது என்பதை கர்த்தர் அவனுக்கு வாக்குரைத்தார் என்று பார்க்கிறோம். மிகவும் சிறிய வயதில் ராஜாவாய் இருந்த போதிலும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறபடியே அவன் நடந்தான் என்று கர்த்தரை அவன் தேட ஆரம்பித்தான் என்பதை குறித்தும் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. தன்னை தாழ்த்தி செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவ அறிக்கை, அதாவது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. நாம் பாவம் செய்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதினாலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். பாவங்கள் நமக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிறது. பாவ அறிக்கை செய்து அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி செபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள். 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய முக தரிசனத்தை நாம் கண்டடையலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டடையத்தக்கதான ஒரு சமயம் என்று பார்க்கும்போது அதிகாலையிலே நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என் ஆவியை ஊற்றினபடியினாலே என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையிலே வந்து நின்றதான மோசேக்கு கர்த்தருடைய வாக்கியங்களை அருளியது மாத்திரமல்ல, முகமுகமாக அவனோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். முகம் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது கர்த்தருடைய சாயலை அவன் கண்டவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று பார்க்கிறோம். நாம் செய்த எல்லா பொல்லாப்பான காரியங்களை விட்டு அகற்றி விட்டு மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சர்வ வல்லத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக தேவ பிள்ளைகள் மனம் திரும்பும் பொழுது நாம் கர்த்தராலே பிழைத்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷகுமாரனாக இவ்வுலகத்தில் எதற்காக வந்தார் என்றால் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அவர் அழைக்க வந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காகத்தான் அவர் இவ்வுலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். இங்கு நாம் பார்க்கும்போது நினிவே பட்டணத்தாரை குறித்து லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். யோனா, அதாவது நினிவே பட்டணத்தார் பாவத்தினுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் கேட்டிருந்தது. பொல்லாப்பான காரியங்களும் அக்கிரமங்கள் மிகுதியாய் காணப்பட்ட வேளையிலும் யோனா தீர்க்கதரிசி மூலமாக நினிவே பட்டணத்தாருக்கு எச்சரிப்பான வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுதான வேளையிலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடவும் பொல்லாத வழிகளை விட்டு விலகவும் கைகளின் கொடுமை விட்டும் அவர்கள் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு செய்வேன் என்கிறதான தீங்கை செய்யாதிருந்தார் என்று பார்க்கிறோம். தம்முடைய ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்த போது அவர் பரிதாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். 1,20,000 பேர்கள் அந்த பட்டணத்தில் வசித்ததாகவும் அந்த பட்டணத்தால் யாவரும் மனம் திரும்பினார்கள் என்பதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகியது. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆக தேவ பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், தங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். இரண்டாவது காரியமாக
இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கும்போது முதல் காரியமாக தாழ்த்தி ஜெபியுங்கள், இரண்டாவதாக அவருடைய முகத்தை தேடுங்கள், மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கும்போது மனம் திரும்புங்கள். ஆக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை ரூபி அவர்கள் வாசிப்பார்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அதை வெறுமையாய் என் நிலத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று பார்க்கிறோம். இங்கு மாறி என்று பார்க்கிறோம். மாறி என்று சொன்னால் மழை என்று அர்த்தம். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து விளையும்படி அவைகளை செய்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி அளிக்கிறதோ அதுபோல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனங்கள் இருக்கும் என்று பார்க்கிறோம். வெறுமையாக திரும்பாமல் விரும்பின காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கும் என்று பார்க்கிறோம். காரியமாகும்படி வாய்க்கும் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மழையினாலே பலன் தருகிறது போல அவருடைய வார்த்தையினாலே நமக்கு நன்மைகளை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை டைட்டஸ் அவர்கள் வாசிப்பார்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பின்மாறியினுடைய மழைதான் ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய சந்ததி மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மீது ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கடி பெய்கிறதான மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்றதான பயிரை முளைப்பிக்கும்படி இருக்கிற நிலம்தான் கர்த்தராலே ஆசீர்வாதங்களை பெறுகிறது. ஆக தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு மழையை உனக்கு கட்டளையிடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மழை பொழிகிறது. நோவாவின் காலத்திலே மழை 40 நாள் இரவும் பகலும் பெய்திருந்தாலும் நோவா பேழைக்குள்ளே தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட இருந்ததினாலே அவனுக்கு அந்த மழை ஆசீர்வாதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஆதாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ பின்பு நோவாவையும் அவன் குமாரரை
அவரையும் அவர் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். நீரோ சிஸ்டர் வாசிமா. நீரோ சிஸ்டர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறதான எல்லா குடிகளும், பூமியில் இருக்கிற எல்லா குடிகளும் நிர்கிரகம் பண்ணப்பட்டதான வேலையிலும் நோவாவையும் அவனுடைய குமாரர்களையும் கர்த்தர் நினைத்து அவர்களை பலுகி பெருகும்படியாக செய்து பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்று பார்க்கிறோம். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறவர்களாக இருக்கிறார். எல்லா மக்களும் அவபக்தி நிறைந்ததான எல்லாரும் அழிக்கப்பட்டாலும் இந்த நோவாவும் நோவாவின் குமாரர்களும் காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமான மழையாய் இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு அவைகள் ஆசீர்வாதமாக அளிக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாய் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நித்திய ஆசீர்வாதங்களும் உத்தம ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்காக இன்று உங்களுக்காக கர்த்தர் சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அந்த சம்பூர்ண மழை என்னவென்று பார்க்கும்போது ஆசீர்வாதமான ஒரு மழை பெய்ய போகிறது. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய முகத்தை நாம் தேடி நம்முடைய வழிகள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை கொடுத்தபடினால் நாம் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.